லிங்கா விவகாரத்தில் நேற்று திடீர் திருப்பம் ஏற்பட்டு விநியோகத்திற்கென்று ஒரு தொகை ஒதுக்கப்பட்டு அந்த தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இது குறித்து தஞ்சை திருச்சி விநியோகஸ்தர் சிங்காரவேலன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஜவு போல் இழுத்துக்கொண்டே இருந்த இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களில் முக்கியமானவர்கள் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரும் கலைப்புலித்தானும் ஆவார்கள். கலை குடும்பத்தில் கலகம் கூடாது என்று இவர்கள் எண்ணியதன் விளைவுதான் இந்த தீர்வு. 10 கோடி ரூபாய் பணத்தை தயாரிப்பாளரிடமிருந்து வாங்கி அதை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் பிரித்து கொடுக்க கலைப்புலித்தானு அவர்கள் பட்ட சிரமங்களை அருகில் இருந்து பார்த்த போதுதான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவி என்பது மலர் கிரீடம் அல்ல, அது ஒரு முள் கிரீடம் என்பதை தெரிந்து கொண்டோம். 2 நாட்களாக பல மணி நேரங்கள் நடந்த பேச்சுவார்த்தையில் படத்தின் தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் நடந்து கொண்ட விதமும் எங்களை உபசரித்த விதமும் கண்களை குளமாக்கிவிட்டது. வில்லுக்கு விஜயன் என்றால் விருந்தோம்பலுக்கு ராக்லைன் வெங்கடேஷ் என்று இலக்கியங்கள் திருத்தியாக வேண்டும். அவரை போய் கன்னடர் என்று பிரித்து பேசிவிட்டோமே என்று மனம் கூடி குறுகிறது. பாதிக்கப்பட்ட விநியோகஸ்தர்களுக்கு நிவாரணமாக எதையாவது செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்ததுடன் பட தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷோடு சேர்ந்து தங்கள் பங்களிப்பாக சிறு தொகையும் கொடுத்து விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டிய வேந்தர் மூவிஸ் நிறுவனம் 10 கோடி ரூபாயில் பங்கு கேட்பது பிச்சை எடுத்துச்சாம் பெருமாள் அதை புடுங்குச்சாம் அனுமாறு என்பதை ஞாபகப்படுத்துவது போல் இருக்கிறது. ஆட்டோவில் வந்திறங்கி இழப்பீடு பெறும் விநியோகஸ்தர்களிடம் ஆடிக்காரில் வந்து பங்கு கேட்பது தர்மமா என்பதை வேந்தர் மூவிஸ் தெளிவுபடுத்த வேண்டும். விநியோகஸ்தர்களுக்கு தோள் கொடுத்து சுமூகமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனையை தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்று எகிர்கின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி பெரிதாக வளர்விட்ட பங்கு கேட்பது நியாயமாக இருக்க முடியாது. 2 நாட்களாக நடந்த பேச்சுவார்த்தையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் நடுநிலையோடு பேசாமல் வேந்தர் மூவிஸ் நிர்வாகி என்ற முறையில் பேசும் சிவா அவர்கள் போக்கு சரியானது அல்ல. திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் சிவா அவர்கள் வேந்தர் மூவிஸ் நிர்வாகியாக கலந்து கொண்டால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டு கலந்து கொள்ள வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலராக கலந்து கொண்டால் வேந்தர் மூவிஸ் பற்றி வாய் திறக்க கூடாது என்பதை எச்சரிக்கை கலந்து வேண்டுகோளாக வைக்கிறேன். அதையும் மீறி கலந்து கொண்டால் அந்த பேச்சுவார்த்தையில் லிங்கா திரைப்பட விநியோகஸ்தர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் தலைவர் தானுவை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்பட்டுவிட்டு தொடர்ந்து அவர் பற்றி அவதூறு பரப்புவதை சிவா நிறுத்திக் கொள்ள வேண்டும். 3 வருடங்களுக்கு முன்பு அரவான் என்ற பெயரில் படத்தை தயாரித்து அதன் மூலம் விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் கொடுக்க வேண்டிய இழப்பு தொகையை கொடுக்காமல் இழுத்தெடுக்கும் சிவா அவர்கள் நீதி நியாயம் பற்றி பேசுவதை சகித்துக் கொள்ள இயல்பில்லை. அரவான் படத்தில் இழப்பை சந்தித்த பின்பு சொத்துக்களை வாங்கி குவிக்கும் சிவாவுக்கு வருமானம் எங்கிருந்து வருகிறது என்பதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்ட வேண்டும். திங்கட்கிழமை திரையரங்கு உரிமையாளர்களிடம் நடக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஜாம்பவான்களான அருள்பாதை, திருப்பூர் மணி ஆகியோரோடு முன்னணி விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்வதில் அன்றைய தினமே பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நம்பிக்கை தெரிகிறது. மினிமம் கேரண்டி அடிப்படையில் திரையிட்டவர்களுக்கும் எங்களால் இயன்ற நிவாரணத்தை எதிர்காலத்தில் வழங்கும் என்று உத்தரவாதத்தை வைக்க கடமைப்பட்டுள்ளோம். எல்லா விநியோகஸ்தர்களும் தொடர்ச்சியாக படங்களை வெளியிட இருப்பதால் திரையரங்கு உரிமையாளர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்பது தெளிவுபடுத்த விரும்புகிறோம். தோல்வியால் விரக்தியில் இருந்த எங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி சிறு தொகையும் வியாபார முதலீடாக கொடுக்க ராக்லைன் வெங்கடேஷ் அவர்களுக்கும் விநியோகஸ்தர்களே சினிமா வியாபாரத்தின் முதுகெலும்பு என்பதை எடுத்துரைத்த எங்களுக்கு இழப்பீடு கிடைக்க செய்த கலைப்புலித்தானி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.